அவரை பாருங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவரு. அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே. அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. அடிபட்டா கூட வாங்க, நீங்க ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம் அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், இதுல என்ன பண்ணப்படுது? இது வரைக்குமே உங்களை வந்து கூப்பிடும்போது யோசிக்காம டக்கு டக்குன்னு உங்க பேர் வந்து கூப்பிட்டுருவேன். இப்போ யோசிச்சு வந்து கூப்பிடுறதா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு ஒரு சின்ன டிலே. அண்ட் வெல்கம் ரவி மோகன் அவர்களே. தேங்க்யூ. ஓகே, ஸோ டெல் மீ அபவுட் த மூவி அண்ட் அபவுட் த செட். எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நம்ம இங்க போட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி. கண்டிப்பா ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஐ எம் ஆல்சோ இன் அ பிளேஸ் வேர் so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே. அதே டெக்னீஷியன்ஸ், வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது, எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எனக்கு அழகாக என்னை பிளெண்டின் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில், அந்த சுச்சுவேஷனில், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில். தேங்க்யூ ஃபார் தேட். யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கண்ணான்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும். பராசக்தி. And Atharva, thank you for being the brother you always are. And அதர்வாவோட நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் நேரம் அந்த அளவுக்கு இல்ல. அவரை பாருங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவரு. அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே. அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா சொல்லவே வேணாம், கிரேட்டஸ்ட் டான்சர். அண்ட் இந்த படத்தில் கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மராக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்கள் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது இந்த படத்தில். சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆகினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம ஜிவி 100 நாட் அவுட் ப்ரோ. கலக்கிட்டே இருங்க, நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சிவா, உங்களுடைய 25th ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் பூர்ணிமா, தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ். வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மைல்ஸ்டோனாக எல்லாருக்கும் அமையும். சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனாக அமையும். அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல. நன்றி நன்றி. மாறி மாறி சொல்றது பார்க்கும்போதே அப்படி திருஷ்டி சுத்தி போடணும் தான் தோணுது. அவ்வளோ ரசிக்கிறாங்கப்பா. We looking forward to see the movie as well. And once again thank you for joining us, ரவி மோகன் அவர்களே. நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது. உண்மையிலே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம் அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians to take away from this film. பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கே,
இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தே ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. Thank you once again. Thank you for joining us. ரொம்ப சந்தோஷம் and we're looking forward for your upcoming events. Thank you. நன்றி நன்றி. வணக்கம் ஜிவி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்துல ஜிவி வந்து நடிக்க போறாரா இல்ல மியூசிக் பண்ண போறாராங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் எதுவா இருந்தாலும் we know that it's going to be the best from you. How is it working for the movie? பராசக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுதா கோங்கரா ஆல்ரெடி சுரரை போற்றுல வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ரோசிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவங்கள எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார்கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார்கிட்ட ஏடியா இருந்தேன். அப்போத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை, அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரிய போட்டில் தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து, அதனால என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல். என்னன்னா, ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஸோ மியூசிக்காக 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். இதுல என்ன பண்ண போறோம், திருப்பி ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போறோமா, இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன். அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு, சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு, ஒன்று ஒன்றா வரும் வெளியில. அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம், ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல. அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்க எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி. எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும். அப்படின்ற போது ஹீ டுக் த சேலஞ்ச் அப். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும், ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இசையாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமாக தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும், எல்லார்கிட்ட இருந்தும், இந்த படத்தோட டிசைனரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து படத்துல தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் us. For sure, because உங்களோட பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு எடுக்கும்போது மதராசப்பட்டினத்துல we have already felt it. இன்னும் பார்க்கறது மட்டும் இல்ல, மியூசிக் மூலமாவே you have taken us to the different world. Look, likewise இந்த படத்துல we're looking forward for that speed. Once again, thank you very much and congratulations for your 100th film once again. நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி. Thank you very much.